வணக்கம், நமஸ்கார், சலாம் அலைக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேர் மணிகண்டன். நான் ரிட்டையர்டு ஆர்மி மீன்ஸ் நான் விஆர்எஸ் கொடுத்து தான் வந்தேன். விஆர்எஸ் கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒரு வேலை வாங்கணும்னு தான் என்னோட எய்மு. அந்த எய்ம் என்னன்னா, அதாவது நான் ஆர்மி சர்வீஸ் பண்ணும்போது நான் போனேன்னா விஓ தான் ஆகணும், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் ஆகணும்னா அதே தான் என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போ பார்க்கும்போது இப்போ ஆஸ்கர் இன்ஸ்டியூட்னு நான் கேள்விப்பட்டேன். அதில் நான் அப்போ போகும்போது டிஎன்பிசிக்குன்னு இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு தெரியல. அப்போ பேப்பர் பார்க்கும்போது எக்ஸாம், அதாவது பேங்கிங் தான் வந்திருந்தது ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு பேங்கிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பேங்கிங் ஜாயின் பண்ணிட்டு, ஆனால் என்னோட மைண்டு ஃபுல்லாக விஓக்கு தான் ஓடிட்டு இருந்தது. விஓ தான் ஆகணும். இருந்தாலும் அதில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிது. பேங்கிங் ஒரு 3 மாதம் பேங்கிங் படித்தேன். பேங்கிங் படிச்சுட்டு எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு வச்சிங்களா, அது கொஞ்சம் ஏஜ் லிமிட்டில் செய்கிற வேலை அது. அதனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கல. அதனால தான் அதை நான் என் மைண்டில் அதான் ஓடிட்டு இருந்தது, விஓ தான் ஆகணும்னு. அதை கொஞ்சம் நேரம் போனால் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்னோட குவாலிஃபிகேஷன் நான் +2 பாஸ். +2 பாஸ் தான். நான் 93ல் முடித்தேன் +2. ஏறக்குறைய 22 வருஷம் கேப் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் கோச்சிங் சேர்ந்து. ஆனால் கோச்சிங் சேர்ந்து 13 மாதம் கரெக்டாக படித்தேன். நீங்களும் அதை 13 மாதம் படிச்சுன்னா கண்டிப்பாக வேலை வாங்கிக்கலாம். ஒன்லி 1 இயர் படித்தாலே போதும், அதுக்கு மேலே படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட இது என்னென்னா, அதாவது அன்னன்னைக்கு நடத்துறத அந்த சப்ஜெக்ட் மேக்ஸிமம் அன்னைக்கே படிச்சுடுவாங்க. மறுநாளுக்கு வச்சுருக்க மாட்டோம். மறுநாள் வச்சுட்டு திரும்ப அதை நம்ம இதுவும் படிக்க முடியாது, அதுவும் படிக்க முடியாது. மேக்ஸிமம் நான் எனக்கு இன்ஸ்டியூட்டுக்கும் எனக்கு வீட்டுக்கும் தூரம் எத்தனை கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர். அதாவது 2.5 மணி நேரம் ட்ராவலில் தான் படிப்போம். மேக்ஸிமம் ட்ராவலில் தான் நம்மளோட படிப்பு ஃபுல்லாக ட்ராவல் தான். இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ, இப்போ கிளாஸில் நீங்கள் என்ன அட்டன் பண்ணுறோமோ, அதே யூடியூப்பில் அதே கன்சர்ன் சப்ஜெக்ட் எல்லாமே வருது. நீங்கள் எது கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னு வச்சிங்களா, கரெக்டாக ஒத்து வரும். அது நமக்கு நல்லா மெமரியில் நல்லா பதியும். அதே போல் அப்புறம் இது என்ன சொல்கிறது, டெஸ்ட் வைக்கிறாங்களா, சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட டெஸ்ட் வைக்கிறேன் மேக்ஸிமம் ஆப்ஷன் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் பசங்களாம் ஆப்ஷன் ஆகிடுவாங்க. அது மார்க் கம்மியாக எடுத்தவங்க என்னென்னா, அந்த ஸ்கூலில் இல்லை எப்படின்னு தெரியல. ஒரு டெஸ்ட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டு அதாவது மார்க் கம்மியாக எடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திரும்ப நம்ம தெரிஞ்சதே எழுத போகிறோம், தெரியாத அடுத்ததான் ஆன்சருக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் டெஸ்ட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கட்டு அடிக்கக்கூடாது, கட்டு அடிக்க ஆப்சண்ட் ஆகக்கூடாது. இப்போ இதில் ஒரு வேளை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி டெஸ்ட் நடக்கும் இன்ஸ்டியூட்டில். அப்போ எங்கள் அப்பா நான் சேலத்தில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தேன். வியாழமணி போய் அட்மிட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டோட டெஸ்ட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்துட்டேன். டெஸ்ட்டு மட்டும் இது வரைக்கும் நான் ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அதே போல் எல்லா மிஸ்டேக்கும் இங்கே தான் பண்ணிக்கணும். ஆனால் அங்கே போய் எக்ஸாமில் பண்ணல. ஒரிஜினல் எக்ஸாம் வைக்கிறாங்க டிஎன்பிசி, அதில் நான் பண்ணலை. ஏன்னா எல்லாமே இங்கே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன் எல்லாமே. அதனால் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மார்க் கம்மியாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கற்றுக்கலாம். மெட்டீரியல், அதாவது சில பேர்லாம் மெட்டீரியல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்காதீங்க. இன்ஸ்டியூட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை படிங்க. ஏன்னா அவங்க இப்போ கரெக்டாக அப்டேட்டட் உள்ளதாக எடுத்து கொடுத்துருக்காங்க. சில பேர் கடையில் வாங்கி மெட்டீரியல் நான் 1 வருஷம் அதில் படிச்சு தான் 1 வருஷம் லேட் ஆகிடுது. அப்படி படித்து இந்த இது கொரோனா, அதாவது கொரோனா காலத்தில் சில ஸ்டூடெண்ட் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்க டிஸ்கண்டினியூ ஆகிட்டு போயிட்டாங்க. திரும்ப அதை வரமாட்டேங்கிறாங்க. திரும்ப அவங்க மைண்ட் செட் எல்லாம் மாறி போச்சு. அதுபோல் இருக்கக்கூடாது. திரும்பவும் இன்ஸ்டியூட்டில் படிங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு 10,000 வேகன்சி வருது. குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர் மாதிரி எழுதுவாங்க. அதில் படித்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4% ஒரு 5% தான் படிப்பாங்க. பாக்கி 95% வீட்டில் இருந்து படிப்பாங்க, இல்லை டைம் கிடைக்கும் படிப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக படிக்கிறது யாருன்னா எதுவும் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க. அவங்க ஒரு குறைஞ்சது ஒரு 5% படிப்பாங்க. 20 லட்சம் வருதுன்னு வச்சுக்கலாம். அதில் 5%னா ஒரு 2-3 லட்சம் பேர் படிப்பாங்க. அவங்களுக்குள்ள தான் நம்மளுக்கு போட்டியே வச்சு அந்த 25 லட்சம் பேர் எழுதுறாங்க பாரு, போடுறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம போட்டியே கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க எத்தனை பேர் தான் வருவாங்க ப்ராப்பராக படிக்கிறவங்க. அதனால் அவங்களோட நாலேஜ் யாருக்கு இருக்குன்னு நம்ம தான் இருக்கணும். யார் இன்ஸ்டியூட்டில் நம்ம படிக்கணும், இந்த கன்சர்ன் சப்ஜெக்டோட நம்ம படிக்கணும்ல, அதை பற்றி நம்ம படிக்கணும். அவங்களுக்கு தான் அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ வெளியில் சும்மா வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க எதாவது படிப்பாங்க, ஆனால் நாலேஜ் அவங்களுக்கு நம்மளோட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கலாம் ஒரு 2% லக்கில் வந்திருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, அதாவது அவங்க லக்கில் எப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஷேடோ பண்ணுறதெல்லாம் ரைட்டாக கொடுக்கும்.
அதனால நமக்கு லக்கு கிடைக்கலாம் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அடுத்தது வந்து டவுட் வந்துன்னு வச்சுக்கலாம், உடனே டவுட் அந்த நேரம் ரெக்டிஃபை கிளியர் பண்ணிக்கலாம். நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு புரியுற வரைக்கும் அவங்களுக்கே எதுவும் வந்து ஆகிடும். அந்த டீச்சர் வந்து எனக்கு எது வரைக்கும் புரியல அதுக்கு நான் விடவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேஜில் உட்காந்து எனக்கு சொல்லுங்க அது சில பேர் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அந்த இது எடுத்து சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குமா கூச்சமாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஷேப்பில் இருக்குமா என்னன்னு தெரியல. அதை வந்து சில பேர் கேட்க மாட்டாங்க. நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் கேட்கறதுனால சில மாணவர்களும் அது அவங்களுக்கு அந்த இது புரிஞ்சுடாது. அதனால வந்து டவுட் மட்டும் இருந்ததுன்னா கேளுங்க. கண்டிப்பாக டவுட்டை வந்து எப்பவுமே இது வச்சு ஒரு எனர்ஜி ஒரு கொஸ்டின் வச்சுக்க அவ்வளோதான். நீங்கள் ஒரு 10,000 பேர் பின்னாடி வருவீங்க. ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா அடிச்சிட்டோம்னா 10,000 பேர் 20,000 பேருக்கு பின்னாடி கூட போயிடுவீங்க. அதே போல் வந்து அதனால வந்து டிஎன்பிஎஸ்னால வந்து நம்ம குறைஞ்சது வந்து நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேலை வாங்கணும், ஓன் தாலுக்காவில் வேலை வாங்கணும்னா 180 கொஸ்டின் அடித்தாதான் 180 கொஸ்டின் கன்ஃபார்மாக அடிச்சாகணும். வேறு வழியே கிடையாது. 182 கொஸ்டின் அடிச்சுன்னா ஜென்ஸுக்கு 182, கேர்ள்ஸுக்கு வந்து 180 அடிச்சிங்கன்னா ஓன் தாலுக்காவோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஓன் தாலுக்காவில் வேலை வாங்க, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் எடுக்கும். அப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து வேலையை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வேலை தான் நம்மளை கொடுக்குற வேலை வாங்கிட்டு நம்ம வர வேண்டாம். நான் வந்து ஓப்பன் கோட்டாவில் வந்தேன். ஓப்பன் கோட்டாவில் வந்து அதாவது வந்து அதில் வந்து யார் வேணாலும் உள்ள வேண்டாம். மெரிட்டில் இருந்தோம்னு வச்சுங்களா, யார் வேணாலும் உள்ள வேண்டாம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருந்தது. அது நான் தான் எடுத்தேன். ஓப்பன் கோட்டாவில் இருந்தது. எக்ஸர்விஸ்மென்ட்ல வந்து எல்லா காலத்துக்கும் ஓப்பன் கோட்டா வந்து கொடுக்குறாங்க. அது யார் வேணாலும் உள்ள வேண்டாம். அது உள்ள வேண்டாம். அது வந்து மெரிட்டில் வரணும். பாஸ் ஆக நல்லா மார்க் வாங்க முடியாது. மெரிட்டில் வந்தால் அது அந்த போட்டி எக்ஸாம்லாம் வந்து மெரிட் தான் பார்க்குறாங்களே வந்து பாஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மெரிட்டில் வந்தால் தான் நம்ம வந்து நினச்ச வேலையை நம்ம பிக்கப் பண்ண முடியும். மார்க் போகிற பேர் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் எல்லாம் ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வேலை எனக்கு இந்த வேலை வேணும். அதனால் வந்து மெரிட்டில் வரணும். அதுதான் வேணும். வந்து டிஎன்பிஎஸ்சினால வந்து என்ன சொல்கிறது 180 கொஸ்டின் கன்ஃபார்மாக வேணுங்க. நீங்கள் 200 டார்கெட் பண்ணால் தான் உங்களாட்டி 180 படித்து உள்ள வரணும். 180 கொஸ்டின் அடித்தா தான் உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் தான் நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கோம். அதுபோல் வந்து இப்போ மற்றபடி வந்து இப்போ முஸ்லீம்ஸு எஸ்டி இவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க. மெயின் வந்து போட்டி எதுன்னா பிசி எம்பிசிக்கு தான் நிறைய போட்டி. இப்போ இதுலேயே வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னு வச்சிங்களா, அதாவது வந்து என்ன சொல்கிறது தமிழை டார்கெட் பண்ணுங்க. சாரி தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா லாங்குவேஜ், அதாவது ஏன்னா சில பேர் இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க. அவங்க வந்து இங்கிலீஷை டார்கெட் வைக்கணும். தமிழ் மீடியம் படித்தாங்கன்னா அவங்க வந்து தமிழை டார்கெட் வைக்கணும். தமிழில் குறைஞ்சது ஒரு 95 கொஸ்டின் அடிச்சான்னு வச்சிங்களா. மற்றபடி அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரஃபி, இந்த இதெல்லாம் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸும் தமிழை டார்கெட் பண்ணாலே மேக்ஸ்டர்லாம் வந்து உள்ள வந்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடச்சிடும். இதில் வந்து இப்போ வந்து என்னன்னு வச்சிங்களா, இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நிறையா வேகன்சி இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக சேர்த்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர வரப்போகுது. அதனால் வந்து பாருங்கள் உடனே டெஸ்ட் வச்சுருவாங்க. டெஸ்ட் வச்சு இப்போ நாங்களாவது எக்ஸாம் எழுதி 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் வேலை வரும்னு. இப்போ அடுத்ததெல்லாம் டெஸ்ட் வச்சு உடனே அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே போஸ்டிங் கையில் கொடுத்துருவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது வந்து படிங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். ஏன்னா வேகன்சி நிறையா போட்டுருக்காங்க. எலெக்ஷன் என்ன நிறைய வேகன்சி இன்னும் காலியாகவே இருக்குது அந்த நேரத்துக்கு. இப்போ அடுத்து வந்து எலெக்ஷன் ஒர்க்குக்கு வேறு கவர்மெண்ட் ஜாப் வேணும். எலெக்ஷன் ஒர்க் இப்போ எனக்கெல்லாம் இப்போ வந்து எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் வந்து இப்போ அதாவது வந்து எனக்கு வந்து ஏஜ் எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. இப்போ என்னென்ன பாதி வயசாக நீங்கள் இருப்பீங்க, ஓகேவா? நான் வந்து 21 வயசுலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் வாங்கிட்டேன். 21 வயசில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் வாங்கிட்டேன். அதையும் முடிச்சுட்டு வந்து திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பேமெண்ட் வாங்கியாச்சு. இதுக்கு என்ன காரணம், இப்போ நானே இப்படி படிக்கும்போது வந்து நீங்களாம் அப்டேட்டட் நாலேஜ், அதாவது வந்து நீங்களாம் இப்போ காலேஜ்லேருந்து படிச்சுட்டு திரும்ப அது கன்சர்ன்ல இருக்கீங்க. நான் வந்து இடையில அது 23 வருஷம் எனக்கு கேப் விட்டு போச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தமிழை என்கிட்ட எழுத முடியல. எனக்கு அந்த டீச்சர் சொல்லுவாங்க என்கிட்ட எழுத முடியல என்கிட்ட ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் 3 மாதம் ஆச்சு எனக்கு டிஎன்பிஎஸ்சி பிக்கப் பண்ணுறது. அப்புறம் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நானே வந்து இந்த அளவுக்கு வரும்போது நீங்களாம் ஈஸியாக, அதாவது நீங்களும் அப்டேட்டட் நாலேஜ் டக்குன்னு உள்ள வந்துடலாம் டிஎன்பிஎஸ்சியில். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும், அதாவது வந்து மற்ற நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட்டுட்டு மற்ற எந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் வந்து டிஎன்பிஎஸ்சி மாரி வந்து உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் எந்த டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் ஈஸியாக படிச்சுன்னா ஈஸியாக போடலாம். ஆனால் சில பேர் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை வாங்குறது இப்போ உள்ள சுச்சுவேஷன்.
அதுவும் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நாங்கள படிச்சாரு. அது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்குறாங்க. வேலையும் உங்களுக்கு இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் வந்து கிடையாது. இப்போலாம் வந்து மெரிட்ல வந்து அவங்களுக்கு 5 பைசா கூட செலவு கிடையாது. நான் எனக்குலாம் 1 பைசா கூட செலவு படித்தா டெய்லி வருவான் படிப்பான், அன்னன்னைக்கு உள்ளதான் அன்னன்னைக்கு படித்து முடிச்சுருவான். கிளாஸ் ஆப்சண்ட் ஆக மாட்டான். கிளாஸ் அவங்களே லீவ் விட்டாதான் வச்சு நான் ஆப்சண்ட் ஆக மாட்டேன். இதே வந்து நான் ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் வீக்கெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுவாங்க. வீக்கெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னு வச்சுங்க, இப்போ நான் படித்தது ரிப்பீட் அதுலேயும் வரும். அப்போ படிக்கும்போது வந்து என்ன ஆகுது, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி இதாகிடும். நமக்கு அந்த கொஸ்டினாக நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக போயிடக்கூடாது. அதனால வந்து சில பேர் என்ன செய்யும், வீக்கெண்டு ஸ்டூடெண்டா அவங்க வீக்கெண்டு மட்டும் போயிடுவாங்க. ரெகுலரா அவங்க சனி ஞாயிறு அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் படிப்பாங்க, சனி ஞாயிறு வரமாட்டாங்க. அப்புறம் திரும்ப மண்டே தான் வருவாங்க. அதுபோல் வந்து சில பேர் வர முடியாமல் இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வீக்கெண்டு ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கிடைக்காது. ஆனால் இங்கே உள்ள வர வேணாம்லாம் சொல்லலாம் மாட்டாங்க இன்ஸ்டியூட்டில். அதனால் வந்து படிக்கலாம். என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து டீம் பிஸ்னஸ் சப்ஜெக்ட்லாம் மாற்றலாம். அது வந்து மெயின் வந்து ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அடுத்த வருஷம் வந்து நிறைய வேகன்சி இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து சில பேர் கொரோனா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வரமாட்டாங்க, இன்ஸ்டியூட் வரமாட்டாங்க, அவங்க மைண்ட் செட்டு மாறி போச்சு. அதை வந்து மாற்றி திரும்ப இப்போ யார் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அவங்க திரும்ப வந்தாங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த தடவை உள்ளே போகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகி உள்ளே போயிடலாம். ஏன்னா அதில் வேகன்சி இருக்குது, படித்து போயிடலாம். சப்ஜெக்ட் வந்து மாறல. மற்றபடி குரூப் 2 நான் அப்ளை பண்ணலை. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, குரூப் 4 பற்றி நமக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இந்த கொரோனாவில் வந்து போய் நானும் இந்த பேர் இப்போ கொரோனா தான் நானும் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். இப்போ நானும் கொரோனா நான் வீட்டில் வந்து எனக்கு வேலை கிடைக்குமா? அதனால் வந்து கொரோனாலாம் வந்து அதை பார்க்க வேண்டாம், இருக்குது ஓகே. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது வந்து அதை நம்ம படிச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இது வரைக்கும் படித்ததெல்லாம் வந்து இப்போ நீங்கள் என்ன டிகிரியில் சரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் சரி, நீங்கள் எந்த கோல்டு மெடல் வாங்கினாலும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் நீங்கள் வேலையை வாங்க முடியாது. நம்ம படித்ததுக்கு ஒரு அத்தாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க வச்சு அது வந்து வேலை வச்சு அதை வச்சு நம்ம வேலை வாங்க முடியாது. நம்ம டிஎன்பிசி இந்த கோச்சிங் சென்டர் என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதனால் நான் ப்ளஸ் 2ல் எத்தனை மார்க் எடுத்துக்கிறேன், நான் வந்து அவுட் ஆஃப் 200 அப்படின்னா அது வந்து இல்லை. இதில் வச்சு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் அதில் நீங்கள் வந்து வேலை வாங்க முடியும். அதனால் சில பேர் நான் டிகிரி வச்சுக்கிட்டா சொல்லிட்டுனா அதெல்லாம் வந்து இதில் பாஸ் ஆகி காட்டுங்க, வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ நிறைய பேசணும் தான் நினச்சேன். என்னோட இது வந்து என்னன்னு சொல்லி வச்சிங்களா, என்னோட அதாவது தான் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல மாட்டேன். அதாவது வந்து எக்ஸாம் எழுதுங்க, அட்டன் பண்ணுங்க, ஆனால் ஒரு எய்ம் மட்டும் வச்சுக்கணும். நான் இந்த வழியாக போவேன் சும்மா. சில பேர் என்ன செய்வாங்க, சரி இப்போ குரூப் 2 வச்சா சரி அதே அப்ளை பண்ணுவோம், போலீஸ் வச்சா அதே அப்ளை பண்ணுவோம், அப்படியே அப்ளை பண்ணுங்க, ஓகே 20 ஒன்று பண்ணுறேன் அப்ளை பண்ணுங்க எழுதுங்க. ஆனால் ஏதாவது ஒரு வேலையில் எய்மாக இருக்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். நான் குரூப் 2 பண்ணால் குரூப் 2 தான் போவோம், குரூப் 4 எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட எய்மாக தான் இருக்கணும். எய்ம் இருந்தாலும் அதை நீங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த எய்ம் வேணும். நான் இந்த வேலைக்கு தான் போவேன், பேங்கிங்காக ஓகே பேங்கிங் படிக்க எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா பேங்கிங்கில் தான் இருக்கும். இந்த வேலை தான் நான் பார்ப்பேன். நான் பார்த்துருக்கேன், சில பேர் வந்து எல்லா எக்ஸாமும் எழுதுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே வருதா அதை எழுதுவாங்க, பேங்க் வருதா அதை எழுதுவாங்க, அப்புறம் போலீஸ் வருதா அதே எழுதுவாங்க, அப்புறம் அது எல்லாமே வேறு ஏதாவது வேலை வரும் அதையும் எழுதி பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மட்டும் குழப்பிட்டு கிடப்பாங்க. எழுதுங்க, ஆனால் ஏதாவது ஒரு வேலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நான் அப்படி தான் இருந்தேன். 3 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாது டிஎன்பிசிக்கு முன்னாடி படிக்கலாம். அதாவது வந்து காப்பர் விட்ட பொழுது தான் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அது அப்புறமா இருந்தது இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடி படிக்கலான்னு. அதனால் போய் நான் பேங்கிங்கில் சேர்ந்தேன். ஆனால் என்னோட மைண்ட் ஃபுல்லாக விஏஓ இதில் தான் படிக்கிட்டு இருந்தது, விஏஓ தான் ஆகணும்னு. அப்புறம் அதில் ஒரு 3 மாதம் அப்படியே தள்ளிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு நான் இது அப்புறம் திரும்ப டிஎன்பிசிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட மைண்ட் செட் அதில் தான் இருந்தது, ஐ வாண்ட் டு பிகம் ஏ விஏஓ ஒன்லி, அது மட்டும் தான் இருந்தது. அதே போல் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக. அதனோட ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் டவுட் சொல்லுவாங்க. நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். விடிய காலம் நான் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவான் என்னோட டவுட்டுக்காக. நான் எழுந்துருவாங்க சீக்கிரமா, ஆனால் ஏதாவது டவுட் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அவங்க எழுந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் விட்டுட்டு 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுருவான். என்ன சரி கூட எனக்கு புரியல. ஏன்னா அப்படியே வந்து மைண்ட் செட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறது. ½ அன் ஹவர் படித்தாலும் போதும். நான் டெய்லி ½ அன் ஹவர் கண்டிப்பாக படிப்பேன். அதாவது வந்து எதை படிக்கிறேன்னா அதாவது அங்கே அன்றைக்கி நடத்துகிறாங்க கூட நான் அப்படியே படிக்கிறேன்னா அதாவது ரொம்ப மனப்பாடெல்லாம் பண்ண மாட்டேன்.
இப்படி படிச்சுக்கிட்டே வருவோம். இப்போ படிக்கும்போது இதுக்கு ஆப்ஷன் இதுவா அந்த இது ஞாபகம் வந்துடும். அதே போல் நீங்களும் காலையில் எழுந்துச்சு விடியகாலம் படிக்கும். விடியகாலம் படிக்கிறதுல வந்து நல்லா மைண்டில் ஏறும். அதுவும் படிக்கணும்னா அன்னன்னைக்கு உள்ள மைண்ட் செட் வந்து படிக்கணும். அன்னன்னைக்கு உள்ளதை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. அன்னன்னைக்கு நடக்குது ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக எனக்கு வந்து எல்லாமே மொபைலில் நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்படி தான் எழுதினேன். அங்கேருந்து வருவேன், இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை மணி நேரம் அதுக்கு டைம் ஒதுக்குவோம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறதுக்கு. 10 கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவோம். அதே போல் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி எழுதிட்டு வருவாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணும்போது நான் எழுதுனது நம்ம ஒரு நாளைக்கு வரைக்கும் அவங்க ஒன்று எழுதிப்பாங்க. அது இது நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து அதில் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து நான் அதாவது வந்து நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் தான் ஃபுல் டார்கெட் வச்சு தான். ஆனால் நான் படிக்கும்போது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அப்படி பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஜென்ரல் நாலேஜில் அப்பப்போ அப்டேட்டடாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம். இதில் வந்து நியூஸ் யார் நியூஸ் பார்க்குறீங்க வீட்டில்? நியூஸ் பார்க்குறீங்களா? என்ன நியூஸ் பார்க்குறீங்க? சன் டிவியா? சன் நியூஸா? பாலிமர், இந்திய தலைமுறை. ஓகே பாருங்க. இருந்தாலும் வந்து என்னோட சஜஷன் என்னன்னா பொதிகை டிவியில் போடுறாங்க நியூஸ். அதுதான் நம்மளுடைய எக்ஸாமுக்கான மேட்டர் அதுதான் இருக்குது. மற்றபடி நீங்கள் சன் டிவி பார்த்தீங்கன்னா கருணாநிதி பற்றி உயர்த்து பேசுவாங்க, ஜெயா டிவி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தூக்கி வச்சு பேசுவாங்க. அது வந்து நம்ம எக்ஸாம்லாம் வராது. அது நீங்கள் பொதிகை நியூஸ் பாருங்கள். நைட்டு 10 மணிக்கு போடுவாங்க, காலையில் 7 மணிக்கு. நான் இப்போ டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க, காலையில் 7:30 மணிக்கு. பொதிகை நியூஸ் பாருங்க, கன்ஃபார்மாக அதுல இருந்து தான் கரெக்டாக கொஸ்டின் எடுக்கிறாங்க. பொதிகை நியூஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து கரெக்டாக கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதில் வந்து வேர்ல்டு நியூஸ் எல்லாமே ப்ராப்பராக நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எக்ஸாம் அதாவது வந்து பொதிகை நியூஸ் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 hour பாருங்கள். நான் கண்டிப்பாக 1/2 hour பொதிகை நியூஸ் தான் பார்க்குறேன். அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்கிறாங்க பொதிகை நியூஸில். நம்ம அதாவது நம்ம படிக்கணும்ல சப்ஜெக்ட், அது கன்செப்டான நியூஸ் அதில் தான் எடுக்கிறாங்க எல்லாமே. பொதிகை அதான் நமக்கு பாஸ் ஆன வேலைக்கு போகணும்னா பொதிகை நியூஸ் பாருங்க டெய்லி 1/2 hour. அதே போல் வந்து எக்ஸாம் ஒரு நாள் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதான் என்னுடைய இது மெயினே இதுதான். எப்போ எக்ஸாம் வந்தாலும் மார்க் கம்மியாக எடுக்கணும். அதனால் இப்போ வந்து சார் ஏதாவது சொல்லுவாங்களா அந்த மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம அடுத்தது இப்போ தெரியல தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து எக்ஸாம் மட்டும் எந்த எக்காரணத்தை கொண்டு வந்து அதை விடவே கூடாது. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதி ஆகணும். லேட்டாக வந்தாலும் வந்து எக்ஸாம் வந்து எழுதுங்க. லேட்டாக ஆகணும். காலையில் வரக்குள்ள சாயந்தரம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுங்க சார், என்னோட எக்ஸாம் நான் எழுதுனீங்க. அப்படி எழுதினா தான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆக முடியும். எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் வந்தாலும் அட்டன் பண்ணுங்க. நான் எல்லாம் ஒரு எக்ஸாம் கூட மிஸ் பண்ணுவேன். எல்லா எக்ஸாம்லேயும் வந்து மார்க் கம்மியாக தான் எடுத்துட்டு தான் இருப்பான். ஆனால் அங்கே போய் மெயின் இதில் வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயின் வந்து எனக்கு எக்ஸாம் தான் படிக்கிறேன்னு படிக்கல. எக்ஸாம் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அட்டன் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து வந்து அப்புறம் ரீகால் பண்ணுவாங்க அந்த அதே கொஸ்டின். அப்புறம் அதை ஞாபகம் வச்சுப்பேன், திருத்திப்போம், அவ்வளோதான். அதை வச்சு தான் நான் பாஸ் ஆனேன். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோக்கு ஈஸியாக படிக்கலாம். எவ்வளோ ஷேடப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ அங்கே போய் அந்த மிஸ்டேக் வராது. நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது வந்து மிஸ்டேக் எனக்கு நிறையா வந்து அதை எல்லாமே வந்து கோச்சிங் சென்டரில் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து திட்டிக்கிட்டேன். அங்கே போய் எனக்கு அந்த மிஸ்டேக் வரும். ஆனால் ஆன்சர் தப்பாக அடிச்சு பண்ண வந்துச்சு. ஆனால் ஷேடப் பண்ணுறது தப்பாக பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போ எனக்கு என்னோட இருந்தாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, சார் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 20 கொஸ்டின் வரைக்கும் நான் வந்து மாற்றி ஷேடப் பண்ணிட்டேன் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்களாம் எக்ஸாமுக்கு வரமாட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்தால் தான் நமக்கு அதோடைய கரெக்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும். அதனால் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டா இருக்கலாம். அன்னன்னைக்கு படிச்சதா அன்னன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னு முடிஞ்சு பேசுவாங்க. அன்னன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் படிங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் எடுத்துன்னா கரண்ட் அஃபேர்ஸு, நியூஸு இதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் வந்து விஓவாக இருக்கேன். மெரிட்டில் வந்தேன். நான் வந்து ஓப்பன் கோட்டாவில் தான் எடுத்தேன். இப்போ எங்கள் ஊரில் தான் வேலை பார்க்குறேன். அதான் எங்கள் ஓன் தாலுக்காவிலே ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஓன் தாலுக்கா ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேலை யாரும் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து மெரிட்டில் வந்துருப்பாங்கன்னு நீங்களே நினச்சிக்க. ஓன் தாலுக்கா ஓன் டிஸ்ட்ரிக்டில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்க மெரிட்டில் வந்துருக்காங்கன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கலாம். இப்போ நம்ம பணம் கொடுத்தா அது கொடுத்தாலும் அறவே முடியாது. மெரிட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட போய் வேலை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். இப்போ நான் என்னுடைய வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் ஓன் தாலுக்கா, என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மார்க் கம்மியப்படுதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வேலை எங்கே போனாங்களோ அங்கே தான் போய் அவங்க இல்லைங்க எனக்கு அங்கே போக மாட்டேன் யாரும் சொல்ல மாட்டாங்க என் கூட தான் வேலை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு இப்போ என்னோட வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து திருவள்ளூர், ஆனால் இங்கே வந்து அரியலூரில் வேலை பார்க்குறாங்க. மெட்ராஸ் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன காரணம், மார்க் கம்மியாக போயிடுது. அவ்வளோ
அதனால வந்து மார்க் வந்து டார்கெட் பண்ணுங்க. அதாவது வந்து மெரிட்ல வரணும், அவ்வளோதான். பாஸ் ஆகிறது வந்து பிரச்சனை இல்லை, மெரிட்ல வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது வந்து இன்ஸ்டியூட்டோட இதை வந்து என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. தப்பா என்ன இங்கே நம்ம எவ்வளோ வேணாலும் தப்பு இருந்தாலும் நம்ம திருத்திக்கலாம். அதனால இங்கே தப்பா எடுத்து அந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. சில பேர் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா சில பேர் வந்து இது ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, அதெல்லாம் ஆகக்கூடாது. இதை நம்ம திருத்திக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபைனல் கிடையாது. ஃபைனல் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம எழுதுங்க கரெக்டாக. நீங்கள் அதனால் எவ்வளோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறது, 23 வருஷம் கழிச்சு தான் நான் திரும்ப தமிழெல்லாம் எடுத்து படிச்சு கிடிச்சு இந்த அளவுக்கு நான் வரும்போது நீங்களாம் கண்டிப்பாக வரலாம். என்ன வச்சுங்க, என்னோட நீங்களாம் யங்ஸ்டர், நானாக வர்றது வந்து கண்டிப்பாக வரணும். அதான் என்னது, படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஒன்றுமே இல்லை, இது ஒன்றுமே இல்லை. அதான் அன்னைக்கு சொன்னதான் அன்னைக்கு படிச்சு நான் முடிச்சு வச்சு வேலை, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மட்டும் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம் வீட்டில் வந்து. அதுக்காக அதை இன்னொன்று சொல்லுங்க. அதாவது வந்து நம்ம குரூப் 4 டிஎன்பிஎஸ்சில் வந்து குரூப் 4ல் வந்து ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா விஓ ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களா பதிவுத்துறை அது. அடுத்தது வந்து தேர்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் இருப்பார், ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. அவங்களாம் நல்லா இதெல்லாம் பவர்ஃபுல்லான வேலை அது. அதாவது வந்து நம்ம ஒரு கெத்தாக இருக்கலாம்னு வச்சுங்களா, அதான் வர ஒன்றும் இல்லை. விஓ தான் நல்லதோட மோஸ்ட் விஓ தான் நான் சொல்லுவேன். என்ன வச்சுக்கோங்க, உங்கள் அண்டரில் வந்து ஒரு 3 வில்லேஜ் இல்லைன்னா 4 வில்லேஜ் கொடுத்துருவாங்க. குறைஞ்சது ஒரு 2-3000 குடும்பம் வந்து உங்கள் அண்டரில் இருக்காங்க. அதில் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விஓ தான். எந்த ஒரு இதானாலும் சரி உடனே விஓ தான் வருவாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஓ தான். நீங்கள் போட்டு சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டாலும் சரி, அது நேரம் அந்த விஓ தான் வரும். சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டாலும் கலெக்டருக்கு லெட்டர் போட்டாலும் அவங்க ரிட்டர்ன் ஆகினா விஓ தான் கொடுத்துருவாங்க. இது என்னப்பா கேஸுன்னு பார்த்து விசாரிச்சு சொல்லு அப்படின்னு. அதனால் நம்ம சிஎம்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டோமா ஆயிடலாம் நினச்சிங்க அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் யார் எழுதுனா விஓ தான் எழுதி கொடுக்கணும். அந்தந்த வில்லேஜில் உள்ள விஓ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுப்பாங்க. அப்போ தான் அது சிஎம் செல்லுக்கு போகும். அது அதே போல் வந்து பாருங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் எதுக்கு இதை உங்களுக்கு வந்து யார் சொல்ல வரேன்னு வச்சிங்களா, இப்போ நானே இப்போ என்னுடைய ஏஜ் வந்து நான் பண்ணும்போது நீங்களும் ட்ரிபிளாக பண்ணுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்லி அன்னன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது அன்னன்னைக்கு படிச்சுங்க. அதான் நான் சொல்லுவேன். கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதே ரிலேட்டடாக வந்து சேம் யூடியூப்லேயும் இருக்கா, இது கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து இவங்க நடத்துறது அவங்க நடத்துறது வந்து நமக்கு வந்து மைண்டில் ஈஸியாக இருக்கு. நான் அப்படி தான் படிச்சிருப்பேன். நான் அன்றைக்கி படித்த போகிறேன்னு வச்சிங்களேன், ஓப்பன் பண்ண யூடியூப்பில் அதே ரிலேட்டடாக தமிழ் எந்த பாடம் எடுத்தாங்க அந்த பாடம் அடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வருது. நான் பஸ்ஸில் போகும்போது அதான் படிச்சுருவேன், அதே ரிலேட்டடாக படிச்சு தான் போவேன் மேக்ஸிமம். அதுபோல் நிறையா இருக்குது படிக்கணும்னா. வேறு ஒன்று வேலை வாங்குங்க, எல்லாரும் கவர்மெண்ட்டு வேலை வாங்குங்க, காசாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு அதுதான் பெஸ்ட்டு. வந்து இப்போதைக்கு உள்ளது வந்து கவர்மெண்ட் வேலை உள்ளவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட், எல்லாமே அதுதான். உங்கள் வீட்லேயுமே சரி எல்லாமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. படிங்க நல்லா. மறுபடி வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அதாவது வந்து அரசாங்க வேலை வாங்குறதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள்.